மருமகளுக்கு தோசை போடலாம். தோசையை நல்லா மெல்லிசாக ஊற்றிட்டு அதில் முருங்கைக்கீரை பொடி போட்டுட்டு, இட்லி பொடி நான் வீட்டிலே பண்ணது, நம்ம வீட்டில் முருங்கை மரம் இருக்குது. நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அவளுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி தரலாம். நான் சாப்பிட மாட்டேன் நெய்லாம், பசங்களுக்கோசம் தான் வாங்க. நல்லா முருகலாக வந்துடுச்சா, இது இந்த பக்கம் அப்படி போட்டு, இது இந்த பக்கம் அப்படி திருப்பி போட்டு தட்டில் வச்சுட்டோம். அவளுக்கு இந்த மாதிரியே 2 தோசை தான் சாப்பிடுவா. இல்லாட்டா மிரட்டினேன்னா 3 இல்லாட்டா 4. இன்றைக்கி அவளை மிரட்டி 4 தோசையை கொடுக்குறேன், சாப்பிட்டோம். இங்கே பாருங்க மெலிசாக இருக்கா, குழந்தை சாப்பிட்டு போவாள். அவ்வளோதான், அவளுக்கு ஒரு 4 தோசை போட்டுட்டேன், சாப்பிட்டு தான் போகணும். லஞ்ச் பாக்ஸ் பார்த்துடலாம். முருங்கைக்கீரை பொடி போட்டு நெய் போட்டு அவளுக்கு ரோஸ்டட், தொட்டுக்க பைத்தம்பருப்பு தேங்காய் போட்ட சாம்பார், சாதம் மதியானத்துக்கு. இது அவரைக்காய் பொரியல். இது கூட்டு. என்ன கூட்டுனா இப்போ நம்ம பண்ணோம்ல மணத்தக்காளி கீரை கூட்டு. ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.